Vanakkam. Welcome to Colloquial Tamil through English YouTube channel. In this video, you're going to learn how to use used to in Tamil, which means you're going to learn how to express or how to explain about your past habits in spoken Tamil. So let me share my screen and we'll start today's lesson. As I say always, here we are not going to learn translations. We are going to learn the equivalent sentences. Okay, let's start. I used to play cricket when I was school. நான் ஸ்கூல்ல இருந்தப்போ கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அகைன், நான் ஸ்கூல்ல இருந்தப்போ கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தேன். She used to drink coffee 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தா. அகைன், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தா. We used to walk every day. தினமும் நாங்க நடந்துக்கிட்டு இருந்தோம். தினமும் நாங்க நடந்துக்கிட்டு இருந்தோம். I used to sleep after lunch. நான் லஞ்ச்க்கு அப்புறம் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் லஞ்ச்க்கு அப்புறம் தூங்கிக்கிட்டு இருந்தேன். He used to study before class. அவன் கிளாஸ்க்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கிளாஸ்க்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தான். She used to read during holidays. அவ லீவ் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தா. அவ லீவ் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தா. She used to swim every Sunday. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. We used to sit always in afternoon. எப்பவும் மத்தியானத்துல நாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். எப்பவும் மத்தியானத்துல நாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். I used to run every morning. தினமும் காலையில நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். தினமும் காலையில நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். She used to write poems during school. ஸ்கூல் படிச்சப்போ அவ கவிதை எழுதிக்கிட்டு இருந்தா. ஸ்கூல் படிச்சப்போ அவ கவிதை எழுதிக்கிட்டு இருந்தா. He used to sing songs every Friday. எல்லா வெள்ளிக்கிழமையும் அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். எல்லா வெள்ளிக்கிழமையும் அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். We used to meet each Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ஆர் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அகைன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ஆர் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். They used to play football while they were free. அவங்க ஃப்ரீயா இருந்தப்போ ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரீயா இருந்தப்போ ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. Here in this sentence, she used to write poems during school is not exactly school படிச்சப்போ, because school படிச்சப்போ means while she studied in school. But generally, we don't say same like in Tamil. She used to write poems during school. The exact translation is, our school appo poems எழுதிக்கிட்டு இருந்தா ஆர் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தா. Generally, we don't say like that. So that's why here, school படிச்சப்போ அவ கவிதை எழுதிக்கிட்டு இருந்தா will give the same meaning naturally. Okay. Also here, you can see விளையாடிக்கிட்டு இருந்தா, சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். Generally, people don't say like this. They'll say சந்திச்சுக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம், like that only they will say. But at the beginning, for the new learners, it's little hard to say like that, right? So that's why I splitted these words like this. If you have any doubts or queries, please ask me in comment. Also, please do subscribe this channel to get more videos. Thank you.